بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. وقال نبينا صلى الله عليه وسلم: ولوددت أني أقتل في سبيل الله ثم أحيا ثم أقتل ثم أحيا ثم أقتل، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் அல்லாஹுவின் வழியில் கொல்லப்பட்டு உயிர் தியாகியாக மரணமடைந்த ஷஹீதுகளை பற்றி குறிப்பிடுகிற போது இப்படி சொல்கிறான்: வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா. அல்லாஹுவின் வழியில் கொல்லப்பட்டவர்களை நிச்சயமாக நீங்கள் இறந்து போனவர்கள் என்று கருத வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய இறைவனாகிய அல்லாஹுவிடம் அவர்கள் வாழ்வாதாரம் வழங்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது: வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுவரை நீங்கள் சாமானியமாக இறந்து போனவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் அதை உணர முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களே, நான் இந்த வசனத்தை இங்கே வாசிப்பதற்கு, இங்கே சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. கிட்டத்தட்ட இதே அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலின் பின்னணியில் தொடர்ந்த ஒரு போர் இன்றைக்கும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஷஹீதுகளாக ஆகியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து அவர்கள் முனைப்போடும் மிகுந்த நம்பிக்கையோடும் எதிரிகளை எதிர்த்து களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தோழர்கள், இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை நாம் சிந்தித்து பார்ப்பதும், அதை நினைவில் கொண்டு வருவதும் மிக முக்கியமான ஒன்று என்கின்ற அடிப்படையில் தான் நான் இந்த வசனத்திலிருந்து தொடங்குகிறேன். அருமையான தோழர்களே, கிட்டத்தட்ட அந்த போர் தொடங்கி ஒரு வருடம் இன்னும் 2 நாட்கள் தான் மிச்சம் இருக்கின்றன. 2-3 நாட்கள் தான் மிச்சம் இருக்கின்றன. இந்த ஓராண்டு காலத்தில் பலஸ்தீன மக்கள் தங்களுடைய மண்ணை பாதுகாப்பதற்காகவும்
தங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த இழப்புகளுக்கெல்லாம் இறைவனிடத்தில் நிச்சயமாக பதிலீடு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஓராண்டு காலத்தில் அந்த மக்கள் சந்தித்த இழப்புகள், நெருக்கடிகள் என்னென்ன என்பதை உலக முஸ்லிம் சமூகம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். அடுத்த ஒரு 20 நிமிஷத்திற்கு நான் சில எண்ணிக்கைகளைத்தான் சொல்லப் போகிறேன். இன்றைய உரையில் சில எண்ணிக்கைகளைத்தான் சொல்லப் போகிறேன். தயவுசெய்து நீங்கள் அதை உன்னிப்பாக கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் சொல்லுகிற இந்த எண்ணிக்கை என்பது ஒரு பணத்தினுடைய எண்ணிக்கை கிடையாது, அல்லது ஒரு சந்தோஷமான செய்தியினுடைய எண்ணிக்கை கிடையாது. நம்முடைய சகோதர முஸ்லிம்கள், நம்முடைய இரத்தங்கள், அவர்கள் அனுபவித்த வேதனைகள், வலிகள், அவர்கள் சந்தித்த இழப்புகள், அதனுடைய எண்ணிக்கைகளைத்தான் நான் சொல்ல இருக்கிறேன். அல் ஜசீரா இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்த தகவல், இதுவரைக்கும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 41,615 பேர் ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் 96,359 பேர். இதில் கொல்லப்பட்ட பெண்கள் 11,458 பேர். மொத்தமாக கொல்லப்பட்டவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய சதவீதம் 69%. 100 பேர் கொல்லப்பட்டிருந்தால் குழந்தைகளும் பெண்களுமாக 69 பேர் இருப்பார்கள். அப்படின்னா குறிவைத்து அவர்கள் ஹமாஸ் இராணுவத்தை மாத்திரம் தாக்கவில்லை, பொதுமக்களையும் சேர்த்து தாக்கியிருக்கிறார்கள், குடியிருப்புகளையும் சேர்த்து தாக்கியிருக்கிறார்கள் என்பது பொருள். 169% குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அப்போ ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலுடைய இலக்கு என்பது ஹமாஸ் மிலிட்டரி கிடையாது, மாறாக ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மருத்துவ குழுவை சேர்ந்த கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 986 பேர். அடிபட்டு மருத்துவமனைகளுக்கு வந்தால் அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ குழுக்களை சார்ந்த நர்ஸுகள், டாக்டர்கள், உதவியாளர்கள் போன்ற அந்த மாதிரியான 986 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள், இந்த போலீஸ் மாதிரியான அந்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட 85 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள், மீடியா பர்சன்ஸ் 174 பேர். மீடியா பர்சன்ஸை கை வைக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு தனி அடையாளத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் செய்தியை உலக அரங்கத்திற்கு கொண்டு போய் சொல்லக்கூடியவர்கள். அப்போ மீடியா பர்சன்ஸையும் அவங்க குறி வைக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே நடக்கின்ற கொடூரங்கள், அங்கே நடக்கின்ற அந்த வன்முறைகள் வெளியே தெரியக்கூடாது என்பது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய நோக்கம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இராணுவம் செய்த படுகொலைகள், அதாவது போரில் கொல்லப்பட்டது போக தனித்தனியாக செய்த படுகொலைகள், முக்கியமான ஆட்கள் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி படுகொலைகள் 3628. அதே போல ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மருத்துவமனைகளுக்குள் ஏற்படுத்திய மொத்தமான மண்ணறைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதை தகர்த்து ஒட்டுமொத்தமான மக்களை அங்கே போட்டு புதைக்கிறது. அந்த இடமே அவர்களுக்கு கபர்களாக மாறிவிடும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 ஹாஸ்பிட்டல்கள் தகர்க்கப்பட்டு மொத்த மக்கள் புதையுண்ட இடமாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி மொத்தமாக புதைக்கப்பட்ட மக்கள் 520 பேர். இது அல்லாமல் காணாமல் போனவர்கள் என்கின்ற எண்ணிக்கையில் பல ஆயிரம் பேர்கள் வருகிறார்கள். காணாமல் போனவர்கள் மட்டும் காசா தரப்பில் மட்டும் நான் இருக்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பொதுவான சிரமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இடம்பெயர்ந்தவர்கள், திடீர்னு இஸ்ரேல் இராணுவம் நாங்கள் இந்த இடத்தை பிடிச்சிட்டு நகருங்கன்னு சொல்லுவாங்க.
மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடுவார்கள். ஒரு இடத்தில் அவர்களால் தங்க முடியவில்லை, இடங்களை விட்டு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடம்பெயர்ந்தவர்களுக்கு தங்குவதற்கான பொருத்தமில்லாத டென்ட்டுகள், குடியிருப்புகள் 74%. ஒழுங்காக தங்கிறதுக்கான வசதியே இங்கே கிடையாது. பார்த்தீங்கன்னா கூரையே இருக்காது, அல்லது ஓட்டை உள்ள புத்தல் உள்ள கூரைகள் இருக்கும். அந்த மாதிரியான 74% முகாம்கள் அப்படித்தான் பழுதுபட்டு கிடக்கின்றன. அதே மாதிரி போர் தொடங்கி ஓராண்டில் காசாவுக்கு ஏற்பட்ட நேரடி பொருளாதார இழப்பு என்பது $33 பில்லியன். $33 பில்லியன், சுமார் 3300 கோடி அமெரிக்க டாலர்கள். சுமார் 3300 கோடி அமெரிக்க டாலர்கள் காசாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு. அதே மாதிரி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அப்பாவி காசாவின் மீது வீசிய வெடிப்பொருட்களுடைய எடை கிட்டத்தட்ட 83,000 டன் அளவுக்கு வெடிபொருள்களை வீசியிருக்கிறது. இதன் மூலம் பல லட்சக்கணக்கான குடியிருப்புகள், கட்டடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தகர்க்கப்பட்ட மின்சார நெட்வொர்க்குகள் 3130 கிலோமீட்டர் மின்சார நெட்வொர்க். அதே போல தண்ணீருக்கான நெட்வொர்க்குகள் 3,30,000 கிலோமீட்டர்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. தண்ணீருக்கான, உங்களுக்கு தெரியும் தானே, வாட்டர் பைப் இப்படி வரும், அப்படி போகும், இப்படி நிறைய போகும்ல. அப்போ கிட்டத்தட்ட 3,30,000 கிலோமீட்டர்கள் வாட்டர் அந்த நெட்வொர்க்குகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கழிவுநீர் நெட்வொர்க்குகள் என்று எடுத்துக்கொண்டால் 6,55,000 கிலோமீட்டர்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, கழிவுநீர் நெட்வொர்க்குகள் மட்டும். அதே போல 28,55,000 கிலோமீட்டர்கள் சாலை மற்றும் வழிகளுடைய நெட்வொர்க்குகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் தெரிந்தன, சாலைகள்ங்கிறது ஒரு ஊருக்கே 4 சாலை இருக்கும், அதே மாதிரி தெருக்கள், பாதைகள் இருக்கும். இப்படி மொத்தமாக தகர்க்கப்பட்ட சாலைகள், பாதைகளுடைய அந்த நீளம் எவ்வளவுன்னு சொன்னால் 28,55,000 கிலோமீட்டர் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தகர்க்கப்பட்ட அரசு கட்டடங்கள் 200. அதே போல் தகர்க்கப்பட்ட தொல்லியல் தலங்கள், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் 206. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை நிரூபிப்பதற்கும் அவர்களுடைய பழம்பெருமையை நிரூபிப்பதற்கும் தேவையான அடிப்படை அம்சங்கள் அவை. கீழடியில் ஏதோ ஒன்று கிடச்சிச்சிங்கிறதுனால தானே தமிழனுடைய பெருமையை நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 206 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அதாவது தொல்லியல் தலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ என்ன அர்த்தம்னா தேடி பிடிச்சி தகர்க்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அவை பழம்பெருமை இவர்கள் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே தகர்க்கிறார்கள் என்று பொருள். அதே போல தகர்க்கப்பட்ட கிணறுகள் 700, தகர்க்கப்பட்ட பள்ளிவாசல்கள் 825 பள்ளிவாசல்கள். ஓராண்டுகளில் பலஸ்தீனத்தில் தகர்க்கப்பட்ட பள்ளிவாசல்களுடைய எண்ணிக்கை வெறும் காசாவில் மட்டுமல்ல, மேற்கு கரையிலும் கூட நடந்திருக்கிறது, மற்ற பகுதிகளும் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 825 பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. 3 தேவாலயங்களும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, 3 சர்ச்சுகளும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இது அல்லாமல் இளைஞர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கும் தங்களை திறன்படுத்திக் கொள்வதற்கும் தேவையான உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், பயிற்சி மைதானங்கள், பயிற்சி இடங்கள் என்று கிட்டத்தட்ட 36 இடங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதை நமக்கு சர்வே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்து காசாவினுடைய குழந்தைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி இருக்குது பாருங்க, அது திகிலூட்டக்கூடிய ஒரு நெருக்கடி. அது சாதாரண நெருக்கடி அல்ல. நான் ஏற்கனவே கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறேன். கொல்லப்பட்டவர்களில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை மாத்திரம் கிட்டத்தட்ட 16,891 பேர் குழந்தைகள். அதே மாதிரி பிறந்த உடனே கொல்லப்பட்ட பச்சிளம் குழந்தைகள்
பிறந்தவுடன் கொல்லப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் 171 பேர். பசியின் கோரத்தில் கொல்லப்பட்ட குழந்தைகள் 36 பேர். போர் சமயத்தில் கொல்லப்பட்ட 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 710 பேர். பெற்றோரை இழந்து அல்லது ஒற்றை பெற்றோருடன் வாழக்கூடிய பிள்ளைகள் 25,973 பேர். ஒழுங்கான உணவின்றியும் உணவு பற்றாக்குறையின் காரணமாகவும் மரணமடைந்த பிள்ளைகள் 3,500 பேர். காணாமல் போன குழந்தைகள் 20,000க்கும் மேற்பட்டவர்கள். இது குழந்தைகள் அனுபவித்த டிராஜடியை பார்க்குறோம். அடுத்து தோழர்களே, சுகாதாரத்தில் ஏற்பட்ட சீரழிவு. ஏன்னா போர் நடக்குதுன்னு சொன்னால் நிறைய பேர் காயப்படுவார்கள், நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படும். ஏற்கனவே நோயாளிகளாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள், சாதாரண நோயாளிகள் இருப்பார்கள். அதே மாதிரி போர் நேரங்களில் ஒவ்வொரு இடத்திலேயும் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஹெல்த் செக்டார் என்பது அந்த மாதிரியான நேரத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் காசாவில் ஹெல்த் செக்டாரில் எவ்வளோ பெரிய ட்ராஜடி இருந்தது, எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தது அப்படிங்கிறத புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது. கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி இடங்களுக்கோ சிகிச்சைக்காக கொண்டு செல்ல வேண்டிய காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 12,000 பேர். அவங்களுக்கு காசாவுக்குள்ளே வச்சு சிகிச்சை பார்க்க முடியலை. ஏன்னா இடம் இல்லை, வெளியில் கொண்டு வந்தாகணும். ஆனால் வெளியில் போக முடியாதபடிக்கு தடை இருக்கிறது. அதனால் ஒழுங்கான சிகிச்சை பெற முடியாமல் தவித்த மக்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட காயம்பட்டவர்களில் மட்டும் 12,000 பேர். சிகிச்சை கிடைக்காமல் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கை, கேன்சர் பேஷண்ட்ஸ், கிட்டத்தட்ட 10,000 பேர். வெளியிடங்களுக்கு சிகிச்சைக்காக செல்ல வேண்டிய தேவை உள்ள சாதாரண நோயாளிகள் 3,000 பேர். சுகாதார பராமரிப்பு இல்லாமல் ஆபத்திற்கு ஆளாகக்கூடிய நெருக்கடியில் கிட்டத்தட்ட 60,000 கர்ப்பிணி பெண்கள் இருக்கு. 60,000 கர்ப்பிணி பெண்கள். உங்களுக்கு தெரியும், கரு உண்டான நாள் முதல் அவர்கள் பராமரிப்பு தேவைப்படும். அதிலேயும் குறிப்பாக மருத்துவ பராமரிப்பு என்பது அவர்களுக்கு மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் 60,000 பேர் சுகாதார பராமரிப்பு இல்லாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு வருஷத்தில் நடந்த விஷயம். அதே போல மருந்து பொருட்கள் நுழைவுக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தடை போட்ட காரணத்தினால் ஆபத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட நோயாளிகள், ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்டு இருக்கிற நோயாளிகள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் நோயாளிகள் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். கொல்லப்பட்ட சுகாதார பணியாளர்கள் 310 பேர். சேவை இல்லாத மருத்துவமனைகள், அதாவது அவுட் ஆஃப் சர்வீஸில் உள்ள மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட 34 மருத்துவமனைகள். அங்கே சேவை செய்ய முடியலை. ஏன்னா உபகரணங்கள் கிடையாது, மருந்து பொருட்கள் இல்லை, டாக்டர்கள் இல்லை. அதனால் அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 34 மருத்துவமனைகள். அதே போல் அவுட் ஆஃப் சர்வீஸில் 80 சுகாதார மையங்கள், ஹெல்த் சென்டர்ஸ், கிட்டத்தட்ட 80 ஹெல்த் சென்டர் அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு போடப்பட்டிருந்துச்சு. அதே போல் ஆக்கிரமிப்பு இராணுவம் குறிவைத்து தகர்த்த சுகாதார நிறுவனங்கள் 162. அதே போல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இராணுவம் குறிவைத்து தகர்த்த ஆம்புலன்ஸ்களுடைய எண்ணிக்கை 131. இடப்பெயர்வு காரணமாக இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே, எப்படி இடம்பெயர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய அத்தியாவசியம் இருந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தொற்று நோய்க்கு ஆளானவர்களுடைய எண்ணிக்கை 17,37,524 பேர் தொற்று நோய்களுக்கு ஆளானவர்கள். அதே போல தோழர்களே, கல்வித்துறையில் ஏற்பட்ட நெருக்கடி, ஒரு வருஷத்தில் கல்வித்துறையில் ஏற்பட்ட நெருக்கடி, முழுமையாக தகர்க்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் 130 பேர், 130 பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள். ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிறுவனம் எங்கிருந்து ஆராய்ச்சியாளர்கள் உருவாகிறார்கள், எங்கிருந்து அறிவுஜீவிகள் உருவாகிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள்.
அதுபோன்ற கட்டடங்களை தகர்க்கிறார்கள். பள்ளிக்கூடங்களாகவும் பல்கலைக்கழகங்களாகவும் தகர்க்கப்பட்டவைகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 130. பகுதி அளவில் தகர்க்கப்பட்டவை 336 பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளிக்கூடங்கள். போர் சமயத்தில் கொல்லப்பட்ட மாணவ மாணவியர்கள் 11,600 பேர். அதேபோல் ஆண் பெண் ஆசிரியர்கள், கல்வித்துறை நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு இருப்பாங்க, இவங்கெல்லாம் போர் சமயத்தில் கொல்லப்பட்டவர்கள் 750 பேர். இது அல்லாமல் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மார்க்க அறிஞர்கள், ஆய்வாளர்கள் உட்பட கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 115 பேர். கல்வி கிடைக்காமல் தடுக்கப்பட்ட மாணவ மாணவியர்களுடைய எண்ணிக்கை 6.5 லட்சம் பேர். ஏன்னா போர் சமயத்தில் படிக்க போக முடியாது, ஒவ்வொரு இடத்துல நகர்ந்துக்கிட்டே இருக்கிறவங்க எப்படி படிக்க போக முடியும்? எனவே கல்வி கிடைக்காமல் தடுக்கப்பட்டவ மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6 லட்சம். காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மாணவ மாணவிகளில் கிட்டத்தட்ட 15,000 பேர். முதல் வகுப்பில் சேருவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகள் 58,000 பேர். 58,000 பேர். தோழர்களே, மனம் நிறைய வலிகளோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனம் நிறைய வலிகளோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய இரத்த உறவுகள், அவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? தயவுசெய்து இந்த உலக முஸ்லிம் சமூகம் இதை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதேபோல தோழர்களே, இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வீரியம் குறைந்து விட்டதா என்று பார்த்தால் இன்றைக்கும் குறையவில்லை. அதே வீரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். கொலை விரிவெடுத்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தங்களுடைய படுகொலை திட்டங்களை காசாவுக்குள் மட்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கவில்லை, காசாவுக்கு வெளியிலேயும் செய்கிறார்கள். ஈரானுக்குள்ளே யார் இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்களோ, யார் இஸ்ரேலிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இஸ்மாயில் ஹனியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஷஹீத் ஒருத்தவர் கொல்லப்பட்டாங்க. அவங்க இஸ்ரேலுடைய அந்த ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர். ஈரான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தது. ஈரானில் வச்சு படுகொலை செய்யப்படுகிறார். அதே போல லெபனானில் இஸ்ரேலுக்கு ஆதரவான சக்திகள் அவர்கள் குறிவைத்து தகர்க்கப்படுகிறார்கள். ஹசன் நஸ்ருல்லா அங்கே தகர்க்கப்பட்டார். அதேபோல் சிரியாவில் நடக்கிறது. தங்களுடைய அந்த கொலைவரி திட்டத்தை வெறும் காசா என்கின்ற நகரத்திற்குள் மாத்திரம், பலஸ்தீன் என்கின்ற நாட்டிற்குள் மாத்திரம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் செய்யவில்லை. அதையும் தாண்டி அவர்களுக்கு மானசீகமாக ஆதரவோடு இருக்கிற மற்ற நாடுகளிலேயும் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அறிவான், இதை நான் பேசுவதனால் எனக்கு கூட ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இங்கே அரசு அதிகாரிகள் யாராவது குறிப்பிடுத்திக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் சர்வதேச சமூகத்திற்கு போய் சேர வேண்டிய தகவல் இது, போய் சேர வேண்டிய தகவல். அருமையான தோழர்களே, இங்கே நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதே அக்டோபர் 2023 7வது நாள் ஹமாஸ் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதலுக்கும் ஒரு பின்னணி இருந்தது. அந்த சமயத்தில் நம்ம அதை பேசியிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர்கள் மொத்தமாக பிடித்த பணைய கைதிகள் 256 பேர். 256 பேர், சில பேர் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா உயிரோடையும் பிணமாகவும் சில பேர் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 251 பேர். இந்த 251 பேரில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் 30 லட்சம் பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் காசாவிலே இருக்கிறது. 30 லட்சம் பேருடைய உடல் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 100 லட்சம் பேர் அவர்கள் உயிரோடு இஸ்ரேல் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு அவர்களுடைய கையில் 67 பேர், எனக்கு நினைவு சரி இருந்தால் வெறும் 67 பணைய கைதிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் நல்ல மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் அந்த வெறியாட்டம் ஆடலைன்னு சொன்னால் அவர்களும் நல்ல முறையில் திரும்பவும் அனுப்பி வைக்கப்படுவார்கள், ஒப்பந்தத்துக்கு வரணும். ஆனால் எப்போதுமே இதற்கு முன்பு நடந்த பல்வேறு போர்களில் இஸ்ரேலுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னால், போர் நடந்தால்
குறுகிய நாட்களிற்குள்ளே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் முனையும். ஆனால் இப்பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எண்ணம் இஸ்ரேலுக்கு இல்லை. அதை நம்ம பார்க்குறோம். உலக நாடுகளிலிருந்து அழுத்தம் வருகிறது, நெதன்யாஹுவுக்கு அழுத்தம் வருகிறது. அந்த அழுத்தத்தை அவர் மதிக்கவில்லை. ஐநா சபையினுடைய செயலாளர் அவர் ஒரு பேருக்காக கண்டனம் தெரிவிக்கிறார். கண்டனம் தெரிவித்தால் அவரை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். ஐநாவினுடைய செயலாளரை எதிர்த்து இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹமாஸினுடைய தாக்குதல் என்பது ஹிட்லர் தாக்குதலை போல, அந்த ஹிட்லர் தாக்குதலுக்கு இவர் ஆதரவு கொடுக்கிறார்ங்கிற மாதிரி பேசுறாங்க. உண்மையை பொய்யாக்குவதில், பொய்யை உண்மையாக்குவதில் வல்லவர்கள் வரும். அப்போ சர்வதேச அழுத்தங்களுக்கு கூட கட்டுப்படாமல் போர்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் என்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் பிடித்து விடுவது என்கின்ற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே இதே இடத்துல வச்சு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். யூதர்களுடைய நோக்கம் என்பது வெறுமனே பாலஸ்தீனம் மட்டும் கிடையாது. பாலஸ்தீன் என்பது அவர்கள் நின்று கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு தளம், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நோக்கத்தை இதற்கு முன்பு பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். பல யூத சியோனிஸ்டுகள் சொல்லியிருக்கிறார்கள். மினல் புராத்தி இலன் நீல் என்று சொல்லியிருக்கிறார்கள். புராத் என்பது யூப்ரட்டிஸ் நதி, ஈராக்கில் ஓடுது. ஈராக்கில் இருந்து நைல் உங்களுக்கு தெரியும், நைலுங்கிறது எகிப்தில் ஓடுது. ஈராக் முதல் எகிப்து வரை எங்களுடைய நிலம் என்று சொல்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான தளமாகத்தான் அவர்கள் பாலஸ்தீனத்தை பார்க்கிறார்கள். அதனால் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இன்னும் 67 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்த அவங்களை உயிரோடு மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் அதில் அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. உள்நாட்டில் பயங்கரமான எதிர்ப்பு வருகிறது, போராட்டம் நடக்குது உள்நாட்டில் நெதன்யாஹுவுக்கு எதிராக. ஆனால் அவர் தலை சாய்க்கவில்லை, அதை கண்டுகொள்ளவில்லை. ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டேங்கிறார். எந்த தைரியத்தில் சொல்றாருன்னா ஒரே ஒரு தைரியம்தான், அமெரிக்கா என்கின்ற சட்டாம்பிள்ளை தங்களுடைய பாக்கெட்டில் இருக்குங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லுவான், துரிபத் அலைஹிமு தில்லத்து ஐனமா சுகிஃபு. அந்த யூதர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மீது இழிவும் வறுமையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இழிவு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்றான். ஆனால் இல்லா பிஹப்லின் மினல்லாஹி வ ஹப்லின் மினன் நாசி, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் மனிதர்களிடத்தில் உள்ள ஒப்பந்தம் இருந்தால் தவிர. அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள்ட்ட அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டா அந்த ஒப்பந்தத்தின் போது அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் மதீனா யூதர்கள்ட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்போ பாதுகாப்பாக இருந்தார்கள். அதுபோல துருக்கி அரசாங்கத்திற்கு கீழே யூதர்கள் மிகுந்த பாதுகாப்போடு வாழ்ந்தார்கள். ஐரோப்பாவில் வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்த யூதர்கள் அதே காலகட்டத்தில் அமைதியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு உகந்த இடமாக தோழர்களே உதுமானிய கிலாபத் இருந்துச்சுங்கிறத வரலாறு சொல்லுது. முஸ்லிம்கள் தான் அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுத்தாங்க, ஐரோப்பா கொடுக்கவில்லை. ஹிட்லர் பந்தாடினார். அந்த நேரத்தில் பாதுகாப்பு கொடுத்ததுங்கிறது இஸ்லாமிய அரசாங்கம். ஆனால் அந்த நன்றி உணர்வை எல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு தோழர்களை இப்போது முஸ்லிம்களை கருவறுக்கிற அந்த நோக்கத்திற்கு வந்திருக்கிறார். அருமையான தோழர்களே, இப்போது நாம் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். முஸ்லிம்களுடைய தரப்பை பொறுத்தவரை நான் இப்பொழுது வாசித்த இந்த இழப்புகள் எல்லாம் இம்மை இழப்புகள் மட்டும்தான். மறுமை இழப்பு என்பது அணுவின் முனை அளவுக்கு கூட கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லனா இல்லையா, நீங்கள் அவர்களை சாமானியமாக இறந்து போய் விட்டவர்கள் என்று நினைக்காதீர்கள், மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வாறு அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுடைய உயிர் அல்லாஹ் பச்சை பறவைகளுடைய வயிறுகளுக்குள்ளே அல்லாஹ் திணித்து விடுவான். அந்த பறவைகள் சொர்க்கத்தில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய விளக்கு மாடங்களில் அடையும், சொர்க்கத்தில் அது மேய்ந்து திரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாதிரி உயிர் தியாகிகள் இடத்தில் அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு என்ன ஆசை என்ற சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்பொழுது அந்த உயிர் தியாகிகள் ஷஹீதுகள்லாம் சொல்லுவாங்களாம், வய்யுஷையின் நபகி வகது அதைத்தனா
மாலம் துழ்த்த அகதம் மின் கல்கிக்க, இறைவா எங்களுக்கு என்ன ஆசை இருக்க போகுது, உன்னுடைய படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்துட்டியே, எங்களுக்கு வேற என்ன ஆசை இருக்க போகுது, ஒரு ஆசை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களாம் அந்த ஷஹீதுகள். அப்பொழுது அல்லாஹ் விடமாட்டானா, திரும்ப திரும்ப கேட்பான். ஏதாவது ஒன்று கேட்டால் தான் அல்லாஹ் விடுவான், இல்லைன்னா அல்லாஹ் தொடர்ந்து நம்மை கேளுங்கள் கேளுங்கள் நச்சரித்து கொண்டே இருப்பான் என்று அந்த ஷஹீதுகள் நினைக்கும் போது அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், எங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா, எங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா, நாங்கள் மறுபடியும் உலகத்திற்கு போக வேண்டும். எதற்கு? வாழ்வதற்கா? இல்லை, இந்த உயிரை உன்னுடைய பாதையில் இன்னொரு தடவை கொடுப்பதற்கு, இந்த உயிரை உன்னுடைய பாதையில் இன்னொரு தடவை கொடுப்பதற்கு நாங்கள் உலகத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு வாய்ப்பை கூட இறைவா என்று கேட்பார். ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்களா இல்லையா, வல வதித்து அன்னி உக்தலு ஃபீ சபீலில்லாஹ் சும்ம உஹயா சும்ம உக்தல் சும்ம உஹயா சும்ம உக்தல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு பிறகு மறுபடியும் கொல்லப்பட்டு பிறகு மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு பிறகு மறுபடியும் நான் கொல்லப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? பாரசீக பேரரசனுக்கு முன்னால் ஒரு சஹாபி பயமூற்றான், எண்ணெய் சட்டியில் 2 முஸ்லீம்களை உள்ள போட்டு பொறிச்சு எடுத்துட்டான், இறந்து போயிட்டாங்க அவங்க. இதே எண்ணெய் சட்டியில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அந்த சஹாபியை பயமுறுத்துறான் பாரசீக மன்னன். அவர் அழுதார், கண்ணீர் வடித்தார். உடனே அவர் மௌத்துக்கு பயந்துட்டார்னு நினைச்சு அந்த பாரசீக மன்னன் கேட்டான், என்ன சாவறதுக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த சஹாபி சொன்னார், நான் சாவை நினைத்து பயப்படவில்லை, இந்த மாதிரி சாவறதுக்கு எனக்கு ஒரே ஒரு உயிர் தானே இருக்குது அப்படின்னு நினைச்சு நான் அழுதேன். என்னுடைய முடிகள் அளவுக்கு எனக்கு உயிர் இருந்தால் ஒவ்வொரு தடவையும் இதுபோல் நான் இறந்து போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அதுக்கு வாய்ப்பில்லை நினைச்சு அழுறேன்னு சொன்னார். தோழர்களே, இதுதான் உண்மையில் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களை பொறுத்தவரை மறுமையினுடைய இழப்பு என்பது அவர்களுக்கு இல்லவே இல்லை. அல்லாஹ் அவர்களுடைய மறுமையை சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் இருக்கின்ற மக்களுக்கு நாம் மானசீகமான முறையில் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் நமக்காக என்ன கேட்போமோ அதைவிட அதிகமாக அவர்களுக்கு கேட்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. தோழர்களே, நம்முடைய உறவுகள், நம்முடைய இரத்தங்கள் உண்பதற்கு வழி இல்லாமல், உடுப்பதற்கு வழி இல்லாமல், தங்குவதற்கு வழி இல்லாமல், வாழ்வதற்கு வழி இல்லாமல், நோயோடு நொம்பலத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நமக்கு எப்படி ஒரு பருக்க உள்ள இறங்க முடியும், எப்படி ஒரு மடல் தண்ணீர் இறங்க முடியும்? தோழர்களே, அதனால் தான் சொல்கிறேன், நாம் நமக்காக கேட்பதை விட அதிகமாக அந்த மக்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக அவர்களுடைய தியாகத்தை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான். அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி என்பது அல்லாஹ்வினுடைய படைக்குத்தான். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வினுடைய படை எப்போதும் வென்றே தீரும். அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், அதுல சந்தேகமே கிடையாது. இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நம்முடைய தூதர்களுக்கும் மோமின்களுக்கும் நாம் வெற்றி அளித்தே தீருவோம், உதவியே தீருவோம் நல்லா சொல்றான். தோழர்களே, அந்த உதவியில் நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துஆக்களில் அவர்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களுக்கு முழுமையான நிம்மதியை தந்தருள் புரிவானாக. ஆக்கிரமிப்பாளர்களை அல்லாஹு தஆலா அவருக்கு எந்த வகையில் பதிலடி கொடுக்க முடியுமோ அந்த வகையில் அல்லாஹ் பதிலடி கொடுப்பானாக. அவர்களை அல்லாஹ் அந்த மண்ணில் தோற்கடிப்பானாக. அவர்களுடைய தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.